லைவ் தமிழ் செய்திகள். மெய்சிலிக்க வைத்த சரிகமபா லிட்டில் சாம்ஸ் இறுதிப் போட்டி. அந்த போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் பாடி நடுவர்களை அசைத்திருந்தார்கள். இதனால் நடுவர்கள் கண்கலங்கியிருந்தார்கள். அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது பலரின் எதிர்கால வாழ்க்கையில் எவ்வாறான முன்னேற்றங்கள் வரும் என்பதை தாங்கள் அறியக்கூடியதாக இருந்ததாக கூறுகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சி வெற்றியாளர்களுக்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுத்திருந்தது. மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. திவினேஷ் என்ற சிறுவன் பாடி சாதனை படைத்திருக்கின்றான். அவனுக்கு எதிர்கால வாழ்க்கையில் வெற்றிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. தனது எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பலரும் அந்த நிகழ்வுகளை பயன்படுத்துவார்கள். ஆனால் எதிர்கால வாழ்க்கைக்காக திவினேஷ் அந்த நிகழ்வை பயன்படுத்தியிருக்கின்றார். தனது அப்பாவின் மூலம் சரிகமபா மேடையை அவர் அலங்கரித்து இன்று அவர் உலகத்தில் இருக்கின்ற வெற்றியாளர்களுடன் சேர்ந்திருக்கின்றார். வெற்றியாளர்கள் என்றால் அது இலகுவான காரியம் அல்ல. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் சிறந்த வெற்றியாளராக மாறினைகளை புரிந்திருக்கின்றார். இன்று இந்தியாவில் பிரபலியமிக்க ஒருவராக திவினேஷ் மாறியிருப்பது பலரையும் ஆச்சரியத்துக்குள் உள்ளாய். தனக்கு கிடைத்த வருமானத்திலிருந்து தனது பெற்றோரின் கடன்களை தீர்க்கப் போவதாக கூறுகின்றார். அவருக்கு பல இசை அமைப்பாளர்கள் ஒப்பந்தங்களை செய்திருப்பதாகவும் பழைய பாடல்களை பாடுவதால் பிரியமான பல இசை அமைப்பாளர்கள் அவரின் பாடல் மீது தன்னை மெய்மறக்க செய்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பல இசை மேடைகள் அவரை காத்து கொண்டிருக்கின்றன. அவர் அந்த மேடையில் பாடுவதற்கு என்றும் ஆயத்தமாக இருக்கின்றார். திவினேஷ் பாடும் பொழுது பலரும் தங்களை மறந்து அதை பழைய ஞாபகங்களுக்குள் அழைத்துச் செல்லுகின்றார்கள். ஆகவே திவினேஷ் தொடர்ந்தும் பாட வேண்டும் என்று லைவ் தமிழ் செய்திகள் விரும்புகின்றன.